ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற காரியம் ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு முக்கியமான சிறப்பு அம்சத்தை வேதம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் 23வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் 6 வருஷம் நீ உன் நிலத்தின் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள், 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக, உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து உபாகமம் 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரனில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எரேமியாவிலே 22வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளை தரித்திரரை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கிற காரியம்தான் என் ஆண்டவரை அறிகிற அறிவு என்றே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆமோஸ் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனத்தில், மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பாதகம் என்று சொல்லி பாவத்தை சொல்கிறார். தரித்திரரை நினையாமல் போகிறது மிகப்பெரிய பாவம் என்றே இங்கே ஆமோஸ் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 6வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையில், ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 29வது வசனத்தில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் 13:29வது வசனம், யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அதாவது பணப்பையை வைத்திருந்தாலே தரித்திரருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருப்பார் என்று தான் சீஷர்களுடைய எண்ணமே இருந்ததை பார்க்கிறோம். நம்மை சுற்றி எப்பொழுதும் உதவி தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே ஏழைகளுக்கு நம்முடைய பொருள் உதவியும் ஜெப உதவியும் நிச்சயமாக தேவைப்படும். பொருள் உதவியையும் ஜெப உதவியையும் கொடுத்து சக விசுவாசிகளை தாங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.